ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மைக்கேல் கேமிங். இந்த வீடியோவில் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸில் ஐஸ் ஃப்ரூட்டோட ஃபுல் ஷோகேஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் நடுக்கடலில் இருக்கேன். ஏதோ ஒரு ஐலாண்டுக்கு போயிடலாம். இந்த ஃப்ரோசன் வில்லேஜ் தான் பக்கத்தில் இருக்குது, அதனால் கொலசமுக்கு போகலாம். ஓகேவா? அங்கே போய்ட்டு இதோட பவர்ஸ் என்ன, இந்த ஃப்ரூட் எப்படிப்பட்ட ஃப்ரூட்டு அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்கலாம். சீக்கிரமாக போ. தண்ணி மேலே நடக்கிறதுன்னு நான் மிதக்கு விடுறா நான். டாடாடாடா அப்படி கெத்தா போகிறானா டொமேல் டொமேல். சரி வந்தாச்சு. சரி அந்த சைடில் என்பிசிஸ்லாம் இருப்பாங்க, அங்கே போயிடலாம். ஃபஸ்ட்டு அச்சமில்லை ஓடு. அந்த ஆச்சு. ஃபஸ்ட்டு ஐஸ் ஃப்ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் ஃப்ரூட்டுன்றதே ஒரு எலமெண்டல் ஃப்ரூட். அப்படின்னா என்பிசிஸோட நீங்கள் அதிக லெவலில் இருந்தீங்கன்னா அவங்க அட்டாக் பண்ணுறது மேலே படாது. உங்களோட அதிக லெவலில் இருக்குன்னா அட்டாக் பண்ணுறோன்னா என் மேலே படலை. பார்த்தீங்களா? இது இதோட ஒரு தனிப்பட்ட எபிலிட்டி. அடுத்தது M1. ஐஸ் ஃப்ரூட்டுக்கு நார்மலாகவே M1 இருக்குது. இந்த M1ன்றது நார்மலாக இல்லாமல் கையில் சூடாயுதம் மாதிரி ஒரு ஆயுதம் வந்துருச்சு. அந்த ஆயுதத்தை வச்சு அவனை M1 பண்ணுறான். 2 3 4 4 1 இது போயிட்டானா 1 2 3 4 இந்த மாதிரி 4 வாட்டி M1 போடுறான். இந்த ஐஸ் ஃப்ரூட்டோட M1 பார்த்தீங்கன்னா இது. அடுத்து பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜீமு பார்த்தீங்கன்னா இப்படி ஓங்குறான். கையில் கொண்டு வந்து ஐஸ் பியர்ஸ் அப்படி விடுறான். மிசைல் மாதிரி போய்ட்டு அட்டாக் பண்ணுது நிறையா. இது நல்லா லாங் ரேஞ்சாகவும் போகும். வெயிட் பண்ணுங்க, நான் அட்டாக் பண்ணி காட்டுறேன். சீக்கிரமாக லோடு வேறு ஆக மாட்டேன். இங்கே இருக்கானா அப்படி போகலாம். இந்த மாதிரி லாங் ரேஞ்சும் போகும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்மு பார்த்தீங்கன்னா ஐஸ் சர்ஜ். என்னன்னா அப்படி இப்படி ஒரு அடி அப்படியே பறந்து போய் விடுவாங்க. இது ஒரு மிட் ரேஞ்ச் அட்டாக் தான். அவ்வளோலாம் இல்லை, பக்கத்தில் தான். ஓகேவா? நான் திருப்பி வேணால் போட்டு காமிக்கிறேன். லோட் ஆகட்டும். சீக்கிரம் இப்படி வச்சு இப்படி போட்டிங்கன்னா பறந்து போயிடும். ஒரு நல்ல டேமேஜ் போகுது. ஃபஸ்ட்டு என்னோடய டேமேஜே நான் பார்க்கலையே. 1300 போகுது. நான் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் செகண்ட்ஸில் போயிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவைக்கண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த ஐஸ் ஃப்ரூட்டுக்கு. அதில் நீங்கள் செகண்ட்ஸில் பண்ண முடியும். பண்ணிட்டீங்கன்னா செகண்ட்ஸி ஃபுல்லாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது சீமு பார்த்தீங்கன்னா ஐஸ் பேர்ட் அப்படி விடுவான். ஒரு ஐஸ் பறவை மாதிரி போய்ட்டு அட்டாக் பண்ணுது. இது ஒரு ஸ்டன் எபிலிட்டி. அப்படியே அவன் அப்படியே ஸ்டன் ஆயிடறான். ஒயிட் பெரி ஸ்டன் ஆயிடறானா இந்த ஐஸ் போர்டுன்ற அட்டாக்கை அத்தனையும் போட்டு காட்டுறாரு. இந்த ஐஸ் போர்டு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஸ்டன் ஆகிடுவான். ஸ்டன் ஆகிட்டோடனே நம்மளால் M1 போட்டு அவனை ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். ஓகேவா? லாஸ்ட்டு மூவ் பார்த்தீங்கன்னா V மூவ். அது எப்படின்னா இப்படி ஒரு அட்டாக். இது ஒரு ஸ்டன் அட்டாக் தான். ஆனால் அது போட்டால் நம்மளாலையும் அடுத்த மூவ்ஸ் அவன் மேலே அட்டாக் பண்ண முடியாது. அதனால் இது கொஞ்சம் ஆபத்தான மூவ் தான் நம்மளுக்கே. ஏன்னா இதை மூவ் போட்டுட்டு அந்த இது முடிஞ்சோடனே அவன் ஸ்டன் ஆகிடுவானா. அப்புறம் அடுத்த மூவ்ஸ் போட்டு காம்போஸ் PvPக்கெலாம் ஐஸ் ஃப்ரூட்டு ரொம்பவே ஓபிஎஸ்ட் ஃப்ரூட்டு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டில் கிரைண்டிங்கு எல்லா விஷயத்துக்குமே டாப் ஃப்ரூட்டு ஐஸ் தான். ஓகேவா? ஐஸோட லைட்டு பெட்டர் தான். ஏன்னா லைட்டில் ஃப்ளையிங் எபிலிட்டி இருக்குது. ஃபாஸ்ட்டாக ஃப்ளை பண்ணுவேன். அது ஐஸில் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி ஐஸு ரொம்பவே பெஸ்ட்டான ஃப்ரூட்டு. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட்ஸு போட்டிங்கன்னா அவைக்கன் பண்ணலாம். செகண்ட்ஸ் போயிட்டு வேணால் அவைக்கன் பண்ணி காட்டுறேன். வா, இதுதான் இந்த ஐஸ் ஃப்ரூட்டோட ஃபுல் ஷோகேஸ். ஐஸ் ஃப்ரூட்டு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. வேணா சொல்லுங்கள், நான் லைட்டு ஃப்ரூட்டோட ஷோகேஸும் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். Bye guys.